பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் வாழை இலைகள், வாழை பழங்கள், வாழைத்தார்கள் விலை உயர்ந்துள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் இருக்கிறார். ராஜன், தொடர் விழா காலங்களை முன்னிட்டு வாழைத்தார், வாழை இலை உள்ளிட்ட விலைகள் அதிகரித்திருக்கிறது. எந்த அளவுக்கு விலை உயர்ந்திருக்கிறது? வியாபாரிகள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள்? விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டத்தில், அதாவது தென்காசி மையப்பகுதியில் அமைந்துள்ள குத்துக்கள் வளர்ச்சி வாழைத்தேர் சந்தையில் தற்போது இந்த பண்டிகை காலம் மற்றும் விழா காலங்களில் வாழைத்தார்கள் மற்றும் வாழை இலைகளின் விலையேற்றம் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டும் இதே போல் வாழை இலைகளும் வாழைத்தார்களும் அதிக அளவு விற்பனை என்பது காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வருடப்பிறப்பு மற்றும் தை மாதம் தமிழர்களால் கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டும் இந்த விலையேற்றம் என்பது தற்போது இருந்து வருகிறது. குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு பெய்த இந்த மழையின் காரணமாக இங்கு உள்ள பகுதியிலிருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான வாழைத்தார்கள் வரத்து குறைந்திருப்பதால் இந்த வாழைத்தார் சந்தையில் உள்ள வியாபாரிகள் வெளி ஊர்களில் இருந்து இந்த வாழைத்தார்களை இறக்குமதி செய்யப்பட்டு தற்போது இந்த குத்துவளர்ச்சி சந்தையில் ஏலம் மூலம் விற்பனை செய்யப்படுகின்றன. அதாவது குறிப்பாக மதுரை, மேலூர், மேட்டுப்பாளையம், தேனி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அதிகப்படியான வாழைத்தார்களை இந்த சந்தைக்கு வரவழைத்து இங்கு வியாபாரம் நடந்து வருகிறது. தற்போது மூர்த்த நாட்கள் முன்னிட்டும் இதே போன்ற வெளியூர்களில் இருந்தும் இந்த அதிகப்படியான வாழைத்தார்கள் கொண்டு வருவது வழக்கம். அதேபோல் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு அதிகமான பழங்கள் மற்றும் வாழை இலைகள் தேவை அதிகரித்ததன் காரணமாக வெளியூர்களிலிருந்து அதிகப்படியான இந்த வாழை இலைகளும் மற்றும் வாழைத்தார்களையும் இங்கு கொண்டு தற்போது விற்பனை என்பது நடந்து வருகிறது. அதாவது குறிப்பாக இந்த வாழை இலைகள், அதாவது 200 இலைகள் கொண்ட ஒரு கட்டின் விலை தற்போது 1600 ரூபாய்க்கு விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. இதே போல் செவ்வாழை ஒரு தார் 1600 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அந்த செவ்வாழை என்பது தரத்துக்கு ஏற்பது போல் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் நாட்டு வாழைத்தார் தற்போது 800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு இருக்கிறது. கோழிக்கூடு வாழைத்தார் 700 ரூபாய்க்கும், ரசகசலி வாழைத்தார் 500 ரூபாய்க்கும், கற்பகவள்ளி வாழைத்தார் 750 ரூபாய்க்கும், நாட்டு வாழைத்தார் 800 ரூபாய்க்கும், தக்க வாழை 800 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. மேலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த விலையேற்றம் என்பது அதிகம் என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஏனென்றால் தற்போது இந்த விலை உற்பத்தி என்பதும் தென்காசி மாவட்டத்தில் தற்போது குறைந்து உள்ளதாலும், அதாவது வாழைத்தார்களும் வரத்து குறைந்து உள்ளதாலும் வெளி மாவட்டங்களில் இருந்து கொண்டு விற்பனை செய்வதால் இந்த விலையேற்றம் என்று தெரிவிக்கின்றனர். இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் பல்வேறு பகுதியிலிருந்து வாழைத்தார்கள் அந்த சந்தைக்கு வர ஆரம்பித்தால் இந்த விலையேற்றம் என்பது படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலையேற்றம் இலை கட்டுகள் இந்த விழா நாட்களிலும் மற்றும் இந்த பண்டிகை காலங்களிலும் இந்த வாழை இலைகள் விலையேற்றம் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக அந்த விவசாயிகளுக்கு தென்பட்டாலும் தற்போது வாங்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் சற்று சிரமத்துடன் வாங்கி செல்கின்றனர். ஒரு வாழைத்தார் 1600 ரூபாய்க்கு செவ்வாழை விற்கக்கூடிய நிலையில் ஒரு பழம் 10 ரூபாய், 15 ரூபாய், 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறைக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வாங்குவோரும் ஒரு சிரமத்துக்கு ஆளாகிறார். இன்னும் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வாழைத்தார்கள் வரத்து தொடங்கினால் இந்த விலையேற்றம் என்பது கணிசமாக குறையும் என வியாபாரிகள் மக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது பண்டிகை காலமாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தற்போது இந்த வாழைத்தார்கள், வாழை இலைகளின் வேட்டத்தால் இந்த வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த இருந்து கொண்டு வந்த அந்த விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பத்மநாதன். காட்சிகளோடு விவரங்களுக்கு நன்றி ராஜன்.